கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ். வணக்கம். வணக்கம். வேலூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் பல்வேறு கருத்துக்கள் திமுக நோக்கி கேள்வி கேட்டிருந்தாலும் எமோஷனல் ஆகி கூட பேசியிருக்காரு, கண்ணீர் விட்டுருக்காரு. அதற்கு மத்தியில் பார்த்தோம்னா ஸ்கிரிப்ட் பேப்பரில் தான் அந்த மாதிரியான கண்ணீரோட சீன்லாம் இருந்துச்சு, மாதிரி பல்வேறு கருத்துக்கள் இருந்துச்சு. அதே நேரத்தில் விஜய் அவர்கள் பேசும்போது அங்கே இருந்த சில பெண்கள் எமோஷனலாக பேசும்போது சிரிச்சு சிரிச்சு அந்த வீடியோ பார்த்ததும் வைரலாகி இருக்கிறது. கூடுதலாக பார்த்தோம்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு இவ்வளோ சொத்துலாம் இப்போ இருக்குது, திமுகவுக்கு எவ்வளோ சொத்து எப்படி இருக்குது, நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் இருந்தீங்களா, திமுக என்பதே ஊழல் கட்சி, 2026 விரட்டாமல் விடமாட்டேன் அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் வச்சுருக்காங்க. அது என்ன இப்போ நடக்கிறது என்ன நாடாளுமன்ற தேர்தலா, ஏன் தமிழ்நாடு விசஸ் டெல்லின்னு சொல்கிறீங்க, டிவிக்கு விசஸ் திமுக தான் இந்த தேர்தல் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜயோட கண்ணீர் என்பது ஒரு நாடக கண்ணீர், முதலை கண்ணீர். விஜயை பார்த்து அவன் ரசிகனே சிரிக்கிறாங்க. விஜய் அழுகும்போது ரசிகர்களே அணில் குஞ்சுகளே சிரிக்கிறான் விழுந்து விழுந்து. அது விஜயை பார்த்து நாடே சிரிக்குது. புரியுதா உங்களுக்கு? விஜய் இவனை ரொம்ப சவுண்டை கொடுத்து பேசுறவங்களாம் அவன் இன்னும் பெரிய ஆள்லாம் கிடையாது. இவங்க ஒரு டம்மி பீஸ், காமெடி பீஸ். இதை தயவுசெய்து நம்ம புரிஞ்சுக்கணும். தோழர், நம்ம ஆரம்பம் சொல்லிட்டு இருக்கோம், RSS, பாஜக, மோடி, அமித்ஷா பார்ப்பனர்களுடைய கைக்கூலி தான் தாவேகாவும் விஜய் அங்கிள், ஜோசப் விஜய் அங்கிளும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் தயவுசெய்து. ஓகே. அடுத்து இப்ப இந்த என்ன சொல்றதுன்னா மயிலாப்பூர் குருமூர்த்தி ஐயர் தான், RSS காரர் தான் மோடி என்ன சொல்றது விஜய் இயக்குறாரு. நம்ம ஜோசப் விஜய் அன்கிள இயக்குறாங்க, ரூட் எடுத்து கொடுக்குறாரு. ரூட் எல்லாமே ஸ்கிரிப்ட் முதற்கொண்டு. அந்த ஸ்கிரிப்ட்லாம் எப்படி பேசி அழுதாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. ஸ்கிரிப்ட் லீக் ஆயிடுச்சு, பாக்கல நீங்க இதை? ஸ்கிரிப்ட் பேசினார் அன்னைக்கு காலைல, லீக் ஆயிடுச்சு. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த பேசிட்டே வரும்போது இடத்த பிராக்கெட் போட்டிருக்காங்க. பிராக்கெட்ல இருந்து விளக்க எதுவும் பொருள் எதுவும் கொடுத்துருப்பாங்க போல, தமிழாக்கத்தோட பொருள் எதுவும் கொடுத்துருப்பாங்கன்னு போய் பார்த்தா அழுகவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி அழுகுறாரு. என்னன்னா தோழர், கிளிசரின் கண்ணில் போட்டா அழுகு வரும் தோழர். ரொம்ப நீங்க கஷ்டம்லாம் பட வேண்டாம். நீங்க ரொம்ப பயங்கரமா நீங்க முயற்சி எடுத்து அப்படியே நீங்க அழுகணும்னு தேவையில்லை. ஆமாமா, விஜய் அவர்கள் பைரவா படத்துல ஒரு சிரிக்கிறது கூட ஒரு லைட்டா அது பண்ணுவாரு, சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அது மாதிரி விஜய் நடிகர். இன்னைக்குதான் விஜய் உண்மையிலே நடிச்சிருக்காரு. ரொம்ப நாள் ஷூட்டிங் இல்லை. ஏன்னா இப்ப இந்த கடைசியா என்ன படம் வந்துச்சு, இதுக்கு முன்னாடி கோட்னு நினைக்கிறேன், கோட்டோ மாஸ்டர் ஏதோ ஒண்ணு. இப்ப ஜனநாயகன் படம் வரல. ஒரு வருஷமா படம் தியேட்டருக்கு வரல. அதான் தியேட்டர்லயும் திரைப்படத்திலையும் ஷூட்டிங் நடிக்கிறவர் இன்னைக்கு முதல் முறையா மக்கள் முன்னாடி மேடையில் நடிச்சிருக்காரு. சூப்பரா நடிச்சிருக்காரு, பாராட்டணும் நம்ம. ஏன்னா அவ்வளவு அழகா அழுதுருக்காரு. அதான் கிளிசரின் வச்சிருப்பாரு அவரு. அப்படின்னா கையில எங்கேயாவது வச்சிருப்பாரு, வர்றப்ப அப்ளை பண்ணிட்டு வந்திருப்பாரு. கரெக்டா அது கண்ணு பட்டோன்னு அப்படியே அழுகுறாரு, வேற ஒன்றும் இல்லை. அதோட இது என்ன நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு தக்கூரி, ஒரு கையாளாகாத நபரு. அரசியல்ல பொது வாழ்க்கையில இருக்க தகுதியற்ற நபர் தான் விஜய். ஏன்னா இன்னைக்கு அதிமுகவை கபலீகரம் பண்ணி பாஜக, RSS, மோடி, அமித்ஷா பார்ப்பன கும்பல் கையில எடுத்துட்டாங்க. மயிலாப்பூர் குருமூர்த்தி ஐயர் தான் கையில எடுத்துட்டான் அதிமுகவை. இந்த தேர்தலே பாத்தீங்கன்னா தாவேகா வெர்சஸ் திமுக கிடையாது. பாஜக, RSS, இந்து தேசியம், நரேந்திர மோடி, அமித்ஷா, பார்ப்பன கும்பல், பனியா கும்பல், குஜராத்தி கும்பல், அதுக்கடுத்து நம்ம சூத்திர கொத்தடிமைகள், அதிமுக கொத்தடிமைகள் வெர்சஸ் திமுக தான். ஓகே. முதல் ரேஸ்லே கிடையாது. நீங்க முதல்ல ஜோசப் விஜய் அங்கிள், தாவேகா அணில் குஞ்சுகள், தாவேகா சைமன் செபஸ்டியன் சீமானு, நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் முதல்ல ரேஸ்லே கிடையாது. ரேஸ்ல இருந்தாதான் நீங்க சொல்லணும், வெற்றி தோல்வி நாங்க தான் நிர்ணயிப்போம், நாங்க நிர்ணய சக்தியா இருப்போம், நாங்க தான் ஓட்ட பிரிப்போம், ஓட்ட உடப்போம், எங்களுக்கும் திமுகவும் தான் சொல்லணும். முதல்ல நீங்க ரேஸ்லயே கிடையாதா நீங்க முதல்ல? அதுதான் புரிஞ்சுக்கணும். இப்ப நான் லிஸ்ட் பண்ண அந்த கும்பலுக்கும் திமுகவுக்கும், திராவிட மாடலுக்கும், தந்தை பெரியாருக்கும், சனாதன தர்மத்துக்கும், ஜனநாயகத்துக்கும் தான் போர், அரசியல் சட்டத்துக்கும் தான் போர். ஓகே. பார்ப்பனர்களுக்கும், தந்தை பெரியாருக்கும், திராவிட கருத்தியலுக்கும், சனாதன மாடல் இந்து மாடலுக்கும், தந்தை பெரியார் திராவிட மாடலுக்கும், திராவிட கருத்தியலுக்கும் தான் அங்க போர். சங்கி மாடல் வேணுமா, திராவிட மாடல் வேணுமா, இதுதான் போர். உன்னை வளர்ச்சி ஆக்குனது திராவிட மாடல், தந்தை பெரியாருடைய திராவிட கருத்தியல். அதுதான் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும். திமுக தான் வெற்றி பெறும். திமுக 200க்கும் மேற்பட்ட தொகுதியில வெற்றி பெறும். 214 வெற்றி பெற்று. இப்படி விஜய் இப்படியே பேசிட்டு இருந்தா வச்சுக்கோங்க, தயவுசெய்து விஜய்கிட்ட சொல்லி புரிய வைங்க. விஜய் இப்படியே பேசிட்டு இருந்தாருன்னா 214 திமுக வெற்றி பெற்றோம். அது விஜய்க்கு புரிய மாட்டேங்குது. விஜய் நான் வெல்லுவேன்னு சொல்றாரு. அதான் விஜய்க்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு ஓட் பெர்சன்டேஜே கிடையாது. தொகுதிக்கு ஒரு 500 ஓட்டு இருப்பாங்க, அணில் குஞ்சுகள் இருப்பாங்க, சைக்கோ கும்பல், இந்த சீரியல் கில்லர் கும்பல் இருக்காங்க பாருங்க, சைக்கோபாத் கும்பல். ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு 500 பேர் இருக்காங்க. ஓகே, புரியுதா உங்களுக்கு? அதை வச்சு அவங்க கனவுல வாழ்றாங்க தோழர். இந்த விஜய் கட்சிக்காரன் ஃபுல்லா எப்படி இருக்காங்க, தாவேகா அணில் குஞ்சு, அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தாவேகா அமைக்குமா, விஜய் இமீடியட்டா முதலமைச்சர் ஆயிடுவாராம், இவங்க ஃபுல்லா MLA MP ஆயிடுவாங்களாம், அடுத்து MP ஆயிடுவாங்களாம். டேய், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல்.
அதுக்கு பினான்ஸ் மினிஸ்டர் போஸ்ட் வேற. கேபினெட் லெவல்ல ட்ரை பண்றாங்க. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மாதிரி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்றாங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நமக்கெல்லாம். தமிழ்நாடு நிதி அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர், பல்வேறு போஸ்டர். ஆமா தோழர், இவ்வளவு பெரிய சைக்கோ கும்பல் வந்து தமிழ்நாட்டுல இருக்கான். காட்டு மிராண்டி கும்பல்ன்றது இப்ப தாவேக ஆரம்பிச்சதுக்கு தான் எனக்கு தெரியுது. அதான் விஜய் தயவு செய்து இன்னும் விஜய் பேச 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 திமுக 234 தொகுதியிலும் வெற்றி பெறும். இப்ப அதான் நடக்க போகுது. இவங்க வந்து சொல்றேன் விஜய் ரசிகர் 246 தொகுதியில் நாங்க ஜெயிப்போன்றேன். டே இருக்கிறது 234 தொகுதி தான்டா, 246 தொகுதின்றான் தோழர் தாவேக அணில் குஞ்சு. இவங்களுக்கு அரசியலும் தெரியாது, தத்துவம், கொள்கை, கோட்பாடு எதுவும் தெரியாது, மக்கள் பணிலாம் இவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஏன்னா பிழைப்புவாதிகள், அரசியலை வச்சு பணம் காசு பாக்குறவங்க, பதவியை பாக்குறவங்க, சுகபோக வாழ்க்கையை எய்ம் பண்ணி வர்றவங்க. இவங்களுக்கு என்னன்னா பதவி, பணம், அதிகாரம், அவ்வளவுதான். விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய வேட்டை நாய், ஒரு கைக்கூலி, தமிழின துரோகி. ஏன்னா அவன் தமிழ்நாட்டுக்கு உட்காந்து அவங்களுக்கு கையூட்டு வேலை வாங்கிட்டு அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான் அரசியல். இதுதான் உண்மை. இதுல விஜய் வந்து நம்ம பேசுறத முதல் சீரியஸாவே நம்ம எடுத்துக்கூடாது. இது ஒரு விவாத பொருளாக்கி இதை வச்சு ஒரு டிபேட், இதை வச்சு ஒரு நம்ம ஒரு நேர்காணல் தேவையில்லை என்னை பொறுத்தவரை. ஏன்னா டம்மி பீஸ், காமெடி பீஸ். ஏன்னா நீ வந்து நான் என்ன சொல்றேன்னா வந்து விஜய் கூட்டத்துக்கு யாரும் போகாதீங்க. பெட்டர் கில்லி படத்துக்கு போங்க. தியேட்டர்ல ரீலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க கில்லி படத்தை கூட போய் பாருங்க, நல்லா இருக்கும். இன்னும் நல்ல படங்க. பிரகாஷ் ராஜ், த்ரிஷா, விஜய்லாம் அருமையா, தரணி டைரக்ஷன்ல சூப்பரா இருக்கும் படம். ஓகே, நான்லாம் என்ன சொல்றேன்னா, அணில் குஞ்சுகள், தமிழக மக்கள் நான் என்ன சொல்றேன்னா, விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க, தாவேகாவை ஆதரிக்காதீங்க, தாவேகா அணில் குஞ்சுகளை துரத்தி அடிச்சு விரட்டுங்க எல்லா பக்கமும். விஜயை நம்பாதீங்க. ஓகே, தயவு செய்து கில்லி படத்தை போய் பாருங்க தியேட்டர். நல்லா சந்தோஷமா போய் ஒரு 3 மணி நேரம் சூப்பர் படம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். படம் நல்லா பாட்டு 5 பாட்டு சூப்பரா இருக்கும் படத்துல, தரமான படம். கில்லி படத்தை கூட நீங்க போய் ஆதரிங்க தியேட்டர்ல. தயவு செய்து தாவேகாவையும் விஜயையும் அணில் குஞ்சுகளையும் எலெக்ஷன்ல ஆதரிக்காதீங்க. இவங்களை தேர்தலில் படுதோல்வி அடைய வைக்கணும் தமிழக மக்கள். அதுதான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு, தமிழ்நாட்டுக்கு விடிவு. இவங்க தப்பு தவறி ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா கூட அந்த தொகுதி நாசமாயிரும், அந்த மக்கள்லாம் நாசமா போயிடுவாங்க, எல்லாம் ரோட்டுக்கு வந்துருவாங்க. ஓகே, இதுல இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இங்க ரோட்டுக்கு வந்துவாங்கன்னு சொன்னோன்னா இன்னைக்கு ரோட் ஷோ நடத்துற மாதிரியான சில காட்சிகள் கூட பார்க்க முடியுது. அங்கங்க வரவேற்பு, டோல்கேட்ல வரவேற்பு, பல்வேறு கிராமங்கள்ல வரவேற்பு, சிட்டிக்குள்ள கூட அந்த போராட்டத்துல இருந்து அந்த முடிகிற இடம் வரைக்கும் கூட பல்வேறு வரவேற்பை பார்க்க முடியுது. எப்படி பார்க்கலாம்? ரோட் ஷோனா எப்படி திரும்ப இவங்க பண்றாங்க? இவங்களே அங்கேயும் நிக்கிறாங்க. டக்குன்னு விஜய் வாகனம் நடந்த மூவ் ஆனோன்னு திரும்பிக்கிட்டு வந்துடுறாங்க, திரும்ப வாகனமோன்னு திரும்பிக்கிட்டு வந்துடுறாங்க. இது ரோட் ஷோவே கிடையாது. நீ மக்கள் வந்து உன்னை ஆதரிச்சு வரணும் ரோட்டுக்கு. விஜய் நான் வராரு, விஜய் பார்க்கணும், விஜய் தான் அடுத்த சிஎம், விஜய் தான் அடுத்த தலைவர். இது நரேந்திர மோடி கோயம்புத்தூர் வந்தார்ல, அப்ப இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. மோடி கார் வரும், டப் பண்ணிட்டு வந்துருவாங்க. அப்படி இப்படியே மாறி மாறி வருவேன். பார்த்தா அது கேமரா போக்கஸ் பண்றவன் என்ன பண்ணுவான்னா, அந்த கூட்டத்தையும் காரை மட்டும் தான் போக்கஸ் பண்ணுவான், பின்னாடி போக்கஸ் பண்ண மாட்டான். பின்னாடி பார்த்தா வெட்ட வெளியா கிடக்கும். இது ஒரு ஃப்ராடுத்தனமான ரோட் ஷோ தோல. இப்ப விஜய் ரோட் ஷோ பண்ணி அப்படி பெரிய பேரழிச்சு அப்படி புரட்சியெல்லாம் நடக்க போறது இல்லை. இது வந்து ஃப்ராடுத்தனம், முழுக்க திருட்டுத்தனம். விஜய் பண்றது எல்லாமே, விஜய் பண்றது எதையுமே நீங்க வந்து அதை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதா பார்க்காதீங்க. எல்லாமே ஃப்ராடு, திருட்டுத்தனம், பொய், எல்லாமே ஃப்ராடுத்தனம் தான். ஒண்ணு கூட நீங்க வந்து நேர்மையா விஜய் பண்ண மாட்டாரு. ஓகே, அது வந்து இது முழுக்க பொய் தான். அது இப்ப 2026 தேர்தல் வந்து பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர் மாதிரி நான் ஒரு ஆட்சியை கொண்டு வர போறேன், ஊழல் சக்தியான திமுக விரட்டப்படணும் கருத்தை வைக்கிறாங்க. எப்படி அந்த கருத்து உண்மைதானா? தோழர், அறிஞர் அண்ணாவையோ காமராஜரையோ, அவங்க கொள்கை தலைவன் ஒரு 10 பேர் இருக்காங்கல்ல, அவங்களையோ, எம்ஜிஆரையோ, ஜெயலலிதாவையோ, முத்தமிழ் டாக்டர் கலைஞரையோ, யாரை பத்தியுமே பேச விஜய்க்கு தகுதி கிடையாது. முதல்ல புரியுதா உங்களுக்கு? நீ ஒரு தக்கூரி, நீ தலைவனே கிடையாது, நீ ஒரு ஃப்ராடு, சீட்டர். புரியுதா உங்களுக்கு? உனக்கு வந்து தகுதியே கிடையாது. உனக்கு வந்து இவங்களை பத்தி பேச, இவங்கள மாதிரி உன்னால மாற முடியாது. ஓகே, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. விஜய் வந்து ஒரு கூத்தாடி, ஒரு நடிகனா பாருங்க. சினிமாலாம் நம்மளை என்டர்டைன் பண்ற இந்த கில்லி படத்துக்காக தான் நான் போட்டு சொல்றேன். நானும் கில்லி படத்துக்கு போறேன். அந்த மாதிரி தான் நீங்க பாக்கணும் விஜய. நீங்க தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுங்க விஜய, த்ரிஷா தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுங்க. ரியல் லைஃப்ல நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஓகே, இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, விஜய் ரசிகனுங்கெல்லாம் வந்து த்ரிஷாவை வம்பளுக்குறானுங்க. எங்க அக்கா த்ரிஷாவை, பாஜக காரன், ஆர்எஸ்எஸ் காரன் எங்க அக்கா த்ரிஷாவை வம்பளுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, த்ரிஷா அக்கா தயவுசெய்து நீ வெளியே வாங்க, வீட்டை விட்டு செருப்ப கழட்டி அடிங்க வீங்க. நீங்க வந்து தயவுசெய்து திருப்பதிக்கெல்லாம் போறீங்க, கோயிலுக்கு போறீங்க, நீங்க கண்டன அறிக்கை வர்றீங்க வழக்கறிஞர் மூலமா, அதெல்லாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. த்ரிஷாவுக்கு என்னுடைய கோரிக்கை இந்த காணொலி மூலியமா, இவங்க வெளியே வந்து ரோட்ல ஓட விட்டு செருப்ப கழட்டி நீங்க அடிங்க தயவுசெய்து. ஏன்னா இவங்க வந்து உங்களை ரொம்ப கொச்சப்படுத்துறாங்க. கடின உழைப்பால முன்னேறி இப்ப மௌனம் பேசியதை படம் வந்துச்சு, அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு கைக்கூலியா போல. த்ரிஷா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க நினைச்சா ஆர்எஸ்எஸ் பாஜக போகலாம். அவங்க பார்ப்பன சமூகம் தான். அவங்க ஜாதியை பேச வரும்ல. ஆனா அவங்க கூட இந்த மக்களுக்கு உண்மையா இருக்காங்க. த்ரிஷா கூட இந்த மக்களுக்கு துரோகம் பண்ணலைங்க, கெடுக்கலைங்க யாரையும். ஒரு அசிங்கம் வந்தாங்கன்னா ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க, பேசிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. பார்த்தேன் திருப்பதி போயிருக்கும்போது. அவங்ககிட்ட இருக்க உண்மைத்தன்மை கூட விஜய்கிட்ட கிடையாதுங்க. அதான் நான் சொல்றேன், நடிகை த்ரிஷா அவர்கள் கண்டன அறிக்கையை நீங்க வந்து சாதாரணமா நீங்க பதிவு பண்ணக்கூடாது. நீ களத்தில் நீங்க இறங்கி இவங்க நார கழிச்சு தொங்க உடனே அடிக்கிற செருப்ப கழட்டி என்னை பொறுத்தவரை. ஏன்னா இவங்க ரொம்ப அவங்கள ஒரு பெண், அவங்க புரியுது அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு பெண்ணு.
இன்னைக்கு பெரியார் மண்ணுனாலதான் அவங்க இன்னைக்கு ஒரு நடிகையா இருக்கிறாங்க. இன்னைக்கு தந்தை பெரியாரால தான் த்ரிஷா வந்து சூப்பர் ஸ்டார், நயன்தாரா சூப்பர் ஸ்டார். அவங்களெல்லாம் இவங்க கொச்சப்படுத்துறாங்க. எனக்கு அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு தயவு செய்து இதற்கு வந்து எதிர்வினை அவங்க ஆற்றணும். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜயோட அரசியல் என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இதை தமிழக மக்கள் தேர்தலில் இவர்களை வீழ்த்த வேண்டும். விஜயை வீழ்த்தணும், தாவேகா அணில் குஞ்சுகள் எல்லா தொகுதியிலும் 214 தொகுதியிலே வீழ்த்தணும். டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க. இப்ப எழுதி வச்சுக்கோங்க, ரிசல்ட் சொல்லிடுறேன். 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக வெற்றி பெறும். மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மீண்டும் திமுக ஆட்சி தான். விஜய் கட்சி, தாவேகா அணில் குஞ்சுகள் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு 500 ஓட்டு வாங்குவாங்க. டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க. 214 தொகுதியிலையும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க. விஜய் எதிர்கட்சி தலைவராக வரப்போறதில்ல, தாவேகா எதிர்கட்சியிலே உட்கார போறதில்ல. மொத்தமா ஊத்தி மூடி குழி தோண்டி போச்சுருவாங்க தாவேகாவை எல்லாத்தையும். விஜய்க்கு வந்து அரசியல் எதிர்காலம் முடிஞ்சு, சினிமா எதிர்காலம் முடிஞ்சு. விஜய் வந்து சினிமால ஃபீல்ட் அவுட், எவனும் மதிக்க மாட்டான். ஓகே, விஜய் வந்து தயவுசெய்து வந்து கொள்ளையடிச்ச பணத்தை, நீ அரசியல்லையும் இந்த பாஜக RSS வாங்கின கோடி பணத்தை, பல கோடி பணத்தை, சினிமாவில் கொள்ளையடிச்ச பணம் இருக்குல்ல, உழைச்சு சம்பாரிச்சுன்னு சொல்றாங்க. பிளாக்ல டிக்கெட் வந்து பல ஃப்ராட் திறமை அந்த நபர் சம்பாரிச்சிருக்காரு. திறமையெல்லாம் அப்புறம் இந்த நபர் எடுத்துட்டு எங்கிட்ட வெளிநாட்டில் ஓடி போய் செட்டில் ஆயிரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு பக்கம் நீ இருக்காத, தமிழ்நாடு துரோகினி, உடனே நாங்கள் சும்மா விட மாட்டோம். எலெக்ஷன் வீழ்த்துவதான் முதல் வேலை ஒண்ணு. ஓகே, இதுதான் வந்து ரிசல்ட் அமையும். ஓகே, நன்றி. நன்றி தோழர்.